Hi guys, welcome back to the channel. நான் நேற்று வந்து இங்கே 6 மணிக்கு வந்துட்டேன், ஹாஸ்டலில் வந்துட்டேன். நான் இந்த ஹாஸ்டலில் தான் இப்போ தங்கியிருக்கேன், குக் பேக்கர்ஸ் ஹாஸ்டல். நைட் ஒரு 6 மணிக்கிட்ட இங்கே வந்துட்டேன். நைட்டா ஏதோ ஒன்று 6 மணிக்கிட்ட வந்துட்டேன். வந்துட்டோன்னே இருட்டாயிடுச்சு. அதுக்கப்புறம் அவ்வளோவா வீடியோஸ் எடுக்கல, இருட்டில் இந்த கேமரா அவ்வளோவா ரெக்கார்ட் பண்ணாது. நைட் வந்துட்டு கொஞ்ச நேரம் பேக்லாம் வச்சுட்டு அப்படின்னு போய் சாப்பிட்டு வந்துட்டு இங்கே உட்காந்துருந்தேன். நைட்டு இங்கே அப்படியே பார்ட்டிலாம் பண்ணிட்டு இருந்தானுங்க. பார்ட்டினா நான் மியூசிக்கை போட்டு குதிச்சுட்டு இருந்தானுங்க, எல்லாம் ஜாலியாக டான்ஸ் ஆகிட்டுருந்தானுங்க. ஸோ ஹாஸ்டல் நல்லா தான் இருக்குது. இங்கே ஒரு நைட்டு ஸ்டே வந்து 350 ருபீஸ்க்கு நான் ஸ்டே பண்ணுறேன். 340 350 அந்த மாதிரி ப்ரைஸு. நான் booking.comல தான் இந்த ஹாஸ்டல் புக் பண்ணேன். ஸோ இதுதான் ஹாஸ்டல். ஹாஸ்டலை சுற்றி காட்டுறேன். இது நான் உங்களோட ரூம்மேட்ஸ். இன்ட்ரடியூஸ் யுவர் செல்ஃப். Hey, I am Shashank. I am from Delhi. தமிழ் சேனல் தான். என் பேர் மயிலநாதன் ஃப்ரம் சென்னை. மயிலநாதன் ஃப்ரம் சென்னை. இவங்க 2 பேர் தான் என் கூட நேற்று தங்கியிருந்தாங்க. இந்த ஹாஸ்டலில் தான் தங்கியிருந்தோம். கிச்சி கிச்சி குச்சு குச்சு இதோ பேர். இதுதான் பெட்டு. நான் இங்கே தான் தங்கியிருக்கேன். இந்த பெட்டு தான் நம்ம கொடுத்தாங்க. ஸோ எல்லாம் டபுள் பெட்டு. இங்கே ஒருத்தர் இங்கே அங்கே தூங்குறாரு. இங்கே ஒரு கண்ணாடி வச்சுருக்கானுங்க. இது டாய்லெட்டு. ஸோ ஓகே, ஏசி இருந்துச்சு. வாட்? Yeah, you took. Left it there, huh? So guys, இதான் ரூமு. ஃபுல்லு வுட்டு. ஸோ இங்கே தான் தங்கியிருந்தேன். 4 ரூம் செக் அவுட் பண்ணிட்டுக்கிறாங்க. ஸோ சுற்றி இங்கே இப்படி தான் இருக்குது. பார்க்கிங்லாம் இருக்குது. வண்டி எடுத்துகிட்டு இருந்தால் கூட நீங்கள் தங்கிக்கலாம். நல்லா தான் இருக்குது. இதுதான் ஃபுல் ஹாஸ்டல். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் வச்சுருக்கானுங்க. இது வேறு வேறு ரூம்ஸு. ஸோ இதுதான் மொத்த ஹாஸ்டல். இங்கே பயங்கரமாக சரக்குலாம் வச்சுருந்தானுங்க. சரக்கு தம்முன்னு. நமக்கு அந்த பழக்கம் இல்லை. ஸோ நான் எதுவும் பண்ணலை. தலைவர் சூப்பர் ஸ்டார். இதில் ஸ்டிக்கர்ஸ்லாம் நிறைய ஒட்டி வச்சுருக்கானுங்க. இங்கே ஒரு லைட்டு அந்த லேம்ப் மாதிரி இது. ஸோ நல்லா யோன்னு இது ஹாஸ்டலு. ஃப்ரெண்ட்ஸு கூட வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். தனியாக வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா எனக்கு அப்படியே எல்லோருக்கூடையும் நல்லா பழகுறானுங்க. வரவனுங்கிட்டலாம் நல்லா பழகி சும்மா டான்ஸ்லாம் ஆடி நல்லா தான் இருக்குது. ஸோ வேணா இங்கே வாங்க. ஆரோவில் வந்தால் வாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க. ஆனால் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் பெருசாக எனக்கு தெரில. சரக்கு தம்முன்னு எல்லாம் பசங்க அடிச்சுன்னு இருந்தானுங்க. நமக்கு அந்த பழக்கம் இல்லாதனால நம்ம எதுவும் பண்ணலை. நம்ம சும்மா சைடில் நின்று வேடிக்கை பார்த்துன்னு சிப்ஸு பொறுக்கி தின்னு அப்படியே சுற்றிட்டு இருந்தேன். இது பேர் என்னது? அது சவுண்டு வருது. இங்கே தான் இது குதிச்சுட்டு இருந்தானுங்களாம். ஸோ பேசிக்காக ஒரு கூரை ஷெட்டு மாதிரி தான். ஆனால் இதுக்குள்ளே தான் ஆட்டுருந்தானுங்க. இங்கே ட்ரெஸ்ஸை காய போட்டுக்கிறானுங்க. நல்லா இங்கே வந்துட்டீங்க. ஐயோ, காடு உட்காந்துக்கிறாரு. தண்ணி இல்லாமல் ஸ்விம்மிங் பூல் மாதிரி ஒன்று. ஆனால் தண்ணி கிடையாது. இங்கே தான் தண்ணி இருக்குது. मेरे बॉटल में पकड़ लिया. हाँ अच्छा ठीक है. Water क्यों पकड़? This is kitchen. Oh yeah. So इधर किचन है. You cook here? Oh no, sometimes you can use it to cook. Oh. The banner is not Hindi पे. Hey, introduce yourself here. Hi, I'm Tuhina. Where are you from? I'm from Bangalore. Bangalore. Hey, Siddharth here from Bangalore, MP. He's staying here for a long time. Not a long time, just 3 months. Okay.
ஸோ கைஸ் பார்ப்போம், அடுத்து வெளில சாப்பிட போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு உள்ள ஹாஸ்டலு, ஸோ காட்டுறேன். ஓகே, பாருங்க இந்த ஹாஸ்டல். இந்த ஹாஸ்டல் மிகவும் அற்புதமாக. அங்கேயே ஒரு நார்த் இந்தியன் பையன் இருக்கான். அவன் பேர் என்ன? சஷாங்க் சிங் ராஜ்புத். அவரோட தம்பி சஷாங்க், அவர் பேர் ஃபுல் நேம் என்ன? சஷாங்க் சமீர். இந்த பையன் யாருன்னே தெரியல, வெளில வரான். இங்கே பெண்மணி உட்காந்துருக்காங்க. Naam kya? What's your name? Shiva. Shiva. Yes, give me a second. Procrastinator. Shiva the procrastinator, huh? ஸோ கைஸ், இங்கே வந்து லீசர் டைமு, அப்படியே உட்காந்துட்டு சும்மா என்ஜாய் பண்ணலாம். இந்த பையன் you're from? I'm from Hyderabad. What's your name? Nikhil. What do you do? I'm a business analyst. Okay, how long have you been here? 5 days. What are you doing here? Right now I'm going back to Hyderabad, so I've been chilling all the while here. Okay, you've been traveling alone? No, I have another Nikhil there. He's also my friend. We're living in a nice auto there. Okay. பசங்க கிளம்புறானுங்க, ஆட்டோ அரெஸ்டானுங்க. ஸோ ஹவு Tamil தெரியாது, but I love Tamil. Oh, okay. Yeah. You like any superstars from here, actors? I love a lot of actors in Tamil. Dhanush is my favorite though. Oh, you're Dhanush fan? Dhanush. Karthi is also a good actor. Okay. Rajinikanth Talaiva, like he is all like all-time favorite. Oh, super man. Yeah. இது நம்ம மக்கள் எல்லாம் எங்கே போனாலும் ரஜினிகாந்த் எல்லாருக்கும் தெரியும். Man, he's so cool. People make fun of him, but I like it. Oh, I mean, he's so good. The way he walks. I'm also Rajini fan. Everyone in South India are Rajini fan. Obviously. Tell. Ah, You have I'm Insta? also big yeah. Aliver fan. I'll see if my video is there in your channel or not. Yeah, I'll upload. Don't worry. Naam kya hai aapka? I mean, what's your name? Search Shiva Velmani. Okay. So you have vacated? Yeah. ஸோ கைஸ், பசங்க கிளம்புறானுங்க. நம்ம இன்ஸ்டாகிராமை கொடுத்துட்டு Hyderabad? அனுப்பிச்சிடுவோம். Hyderabad. ஸோ கைஸ், இதுதான் ஆரோவில்லின் தெரு. எப்படி இருக்குன்னு அப்படியே காட்டுறேன். இது ஏதோ ப்ரெட்டு சாக்லேட் சாப்பிட்ற இடம். இங்கே ஹைலைட் பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம மக்களும் இருக்கானுங்க, ஃபாரினர்ஸும் இருக்கானுங்க. ஆனால் அவங்களாம் இங்கே தங்கியிருக்காங்க நிறைய பேர். இங்கே பாருங்கள், ஒரு தாத்தா நிற்கிறாரு, பக்கத்துலேயே இருக்காரு ஆளுங்க இருக்காங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஹைலைட்டு. நான் வந்து ஆரோவில்லை பற்றியே நான் இப்போ கொஞ்சம் மாதம் முன்னாடி தான் கேள்விப்பட்டேன். அதுக்கு முன்னாடி எனக்கு சீரியஸாகவே தெரியாது. உங்களில் எவ்வளோ பேருக்கு இதை பற்றி தெரியாதுன்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்னென்னா, நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸு கூட போன வாட்டி நான் பாண்டிச்சேரி வந்திருந்தேன். அங்கே வந்து பீச்சுக்கிட்ட தங்கியிருந்தோம். இப்போ கொஞ்ச நேரம் இங்கேயே சுற்றிட்டு அடுத்த நாள் வந்து கிளம்பும்போது ஆரோவில் பற்றி ஃப்ரெண்டு தான் சொன்னான். சரி சும்மா உள்ளே என்ன இருக்குதுன்னு பார்ப்போன்ட்டு நான் உள்ளே சும்மா போய் பார்த்தேன். உள்ளே போய் பார்க்கும்போது அது எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. ஏன்னா ஒரே தெருவில் நம்மளோட மக்களும் இருந்தாங்க, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற ஜென்ரலான மக்களும் இருந்தாங்க, அதே நேரத்தில் வெளிநாட்டு மக்களும் நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ ஊர் நல்லா இருக்கேன்ட்டு, ஸோ அதை வச்சு தான் நான் இன்றைக்கி வந்து ஆரோவில் வந்திருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், ஒரு ஏரி இருக்குது, சின்னதாக பாண்டு மாதிரி. இது ஜென்ரலாக ஊர் மாதிரி தான் இருக்குது. இங்கே பாருங்கள், மக்கள் எல்லாம் நிற்கிறாங்க, ஏதோ டிஸ்கஷன் போயின்னு இருக்குது. பயங்கரமான பஞ்சாயத்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். தெருவில் ஏதோ பண்ணுறாங்க. மக்களே, டீ குடிக்கிறதுக்காக வந்திருக்கோம். இந்த பசங்க தான் சொன்னானுங்க இங்கே குடிக்கலான்னு. டீ டைம் 10 ரூபா டீப்பா. ஸோ ஆரோவில்லில் இருக்கும் டீ டைம். என்னமோ வச்சுருக்காங்க. அது எப்படி இருக்கும்? அது இருக்கிற இதில் ஆட்டோட டீ போட்டாங்க, அதான் டீ போட்டாங்க. அது டீ தூள் தான் மாறுமா, இல்லை எப்படி ஸ்பைசியாக இருக்குமா? எப்படி ஸ்பைசியாக இல்லை, நான் வந்து பால் சொல்லியிருந்தேன். மசாலா டீன்னு ஒன்று சொன்னானுங்க, நல்லாயிருக்கும் நானுங்க. ஸோ அதான் ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருக்கேன். ரெடி ஆயிடுச்சேண்ணா?
ஓகே இதுதான் மசாலா டீ. ஆ கிளாஸை தாண்டி சூடாக இருக்குது. இது ட்ரை பண்ணலாம். குடிச்சிட்டு வேணா வாங்கிக்கலாம். லைட்டாக குடிச்சு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒன்றும் பிடிக்கல, அதான் ஆரம்பிக்கிறேன். ஸோ காய்ஸ், மசாலா டீ ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. And you also writing content? I'm making vlogs. Blogs. Oh, nice. Very nice. So மக்களே சூப்பராக இருக்கு. What's your name? Raj. Raj. Raj Jason. ராஜ். இவர் வந்து இவர் பேர் ராஜ். இங்கே தான் தங்கியிருக்காரு. யூஆர் இன் ஆரோவில் ஃபார் ஹவு லாங்? 4 years. 4 years. Why you came to Auroville? Because I love nature and people and temples. It's beautiful. What were you doing in Mumbai before this? Before I was doing like a graphic design. That's it. Graphic designing and something like social work. What motivated you to come and stay here? Because I Just thought of it, huh? yeah no this is Auroville is very different vibrations. Yeah. No, this is very different vibrations. This Mumbai is like very like concrete life, but when you change your lifestyle and you see the different view, you will feel amazing. So that is Auroville is amazing, like everywhere the forest, so you can stay cool, humble, anything, no stress. So Auroville is the best place to chill out. What job you do now? I'm doing just I'm promoting a local handicraft product and also I'm doing volunteer in Terrasul Farm. I read in the internet, I'm not sure whether the information is exactly true, that in Auroville, if you are becoming a part of Auroville, whatever job you do, everyone has the same salary. Is that true? I know. Then how? Everyone has different salaries. Yeah. Just like normal people. Yeah. There is like it's Auroville is not rich place. It's just like to give to everybody, like even you are not a skilled person, you just do like whatever you have and you just explore your skill with people. So here is not depend on money, only just like people can like your skill and people can receive your things. That's it, is Auroville. It's like it's not about money, it's just about Yeah. the people. Yeah. Okay. And there is many communities, many like example like African pavilions. They're doing some Thursday every night bonfires. Africans traditionally. Then Chinese like Chinese traditionally is Bharat Niwas, the Indians traditionally. Oh, all kind of people are here. Yeah, it's many like that's why people come to like international people coming here and to say and see and explore many things here. So most of Auroville is belong to like spiritual things. Okay. So people come and see and feel. And when they leave Auroville, they feel missing because there's many things stronger here. How to become an Aurovillian? How to become Aurovillian is it's very easy process. Like you can do volunteer some Auroville communities inside. And also like if you want to buy land in future, so you must be like stable like a 10 year 15 years. If I have been here. Yeah, so people know you like everything, and it's but that is place is not yours, belong to Auroville. It's like you hold a property, you stay there, Yeah, you share it with the community, but it belongs to the community. exactly. You are just caretaker that place. Okay. You take care of that place. Oh. Yeah. So thank you for talking with us. Yeah, most of them. ஸோ guys, இதான் கேட்டுக்கிட்டேன். இதை பற்றி படித்ததில் சில இது உண்மை, சில இது உண்மையான்னு தெரில. ஏன்னா நான் படித்த ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் அவ்வளோ கரெக்டாக இல்லை. அதை நான் ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு மசாலா டீ நல்லா இருக்கு. ஆனால்
நல்லா இருக்குப்பா, ட்ரை பண்ணி பாருங்கள். மசாலா டீ குடிக்காமல் யாராவது இருந்தீங்கன்னா. மக்களே எதுவும் இல்லை, அதனால தான். வாங்க போகிறீங்களா? I don't have any. 300 அது வாங்கலாமா நாம பேசினீங்க. ஒரு பக்கம் மொக்கையாக இருக்குன்றாரு, இன்னொரு பக்கம் நல்லா இருக்குன்றாரு. Don't buy this. I have bought this and I have never bought more than one thing. It is very bad. Saying it is very worst. I have bought வாங்க போகிறது இல்லை, முடிவு பண்ணுறாங்க. one black and one green. I like it. இடம் நல்லா இருக்கும் பாருங்க. வெளிநாட்டு அக்கா நம்ம ஊர் அக்காவை லிஃப்ட் கொடுத்து போயிடுச்சு. மக்களே இதான் நம்ம ஹாஸ்டலு. இது கிடையாது, உள்ளே போகணும். நேற்று வந்து தேட்டர் புரியுங்க. ஃபுட் பேக்கர் ஹாஸ்டல் சொல்ல விரும்புகிறீர்களா இந்த ஹாஸ்டலை பற்றி ஏதாவது? இந்த ஹாஸ்டலை பற்றினா நைட்டு ஃபுல்லாக பார்ட்டியாக தான் இருக்கும். காலையில் எழுந்து கிளம்பி போயிடுவானுங்க, எங்கே போகிறானுங்க, எப்படி வரானுங்க, எதுவுமே தெரியாது. சம்திங் இஸ் ஃபிஷி. அது என்னமோ உண்மைதான், பயங்கரமாக பாட்டி பண்ணுறாங்க. பாட்டினா போட்டதை எடுத்துட்டோம். பாட்டை போட்டுன்னு குதிச்சுன்னு இருப்பானுங்க டான்ஸ் ஆடுன்னு. அதுதான் பாட்டி. ஸோ பேச்சுலர்ஸ்க்கான இடம் தான் இது. கண்டிப்பாக ஃபேமிலிக்கான இடம் கண்டிப்பாக கிடையாது. சிங்கிளாக எல்லாம் பசங்க கூட வந்தீங்கன்னா ஜாலியாகலாம். ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஃபேமிலியோடு வராதீங்க. ஓகே ஒன்லி ஃபார் பேச்சுலர்ஸ். ஓகே. ஹாய்.